ஓம் சாந்தி 14/11/2024 முரளியினுடைய ஸ்லோகம். சகல பொக்கிஷங்களையும் உங்களுக்குள்ளே அமிழ்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் நிறைந்திருப்பதை அனுபவம் செய்வீர்கள். நிறைந்திருக்கின்றவர் ஒருவருடைய அடையாளத்தை முதல்ல நாங்கள் பார்த்தோமா இருந்தால், அவர் எப்பொழுதுமே எந்த நிலையிலும் தளம்பாமல் இருப்பார். உறுதியான ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும். லேசான தன்மையை கொண்டவராக இருப்பார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே அவர் குழப்பம் அடைய மாட்டார். உணர்வுகளிலும் பௌதீகமான அல்லது மானசீகமான ரீதி அல்லது பௌதீகமான ரீதியிலும் கூட எவரிலேயும் அவர் தங்கியிருக்க மாட்டார். எப்பயுமே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறதோட மற்றவர்களையும் முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வச்சிருப்பதற்காக தான் அவருடைய முயற்சி செய்வார். ஏனென்றா அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும். அவை அவரால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கவும் முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவர் தானம் வழங்கி கொண்டு இருப்பார். முதல்ல பொக்கிஷங்களை தங்களுக்குள்ளே நிறைச்சி கொள்றதுக்கு தங்களுக்குள்ளே இருக்கிற வீணானவை அல்லது குப்பைகளை வெளியேற்ற வேண்டும். அடிக்கடி பாபா முரளியில் சொல்லுவார் என்னென்னா, உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நேர்மை என்னட்ட சொல்லி நீங்கள் அதில் இருந்து விடுபடணும். ஏனெண்டா எனக்குள்ளே குப்பை இருக்கேக்கலைனால நல்லதை நிறைச்சி கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய மனசுக்குள்ள அழுக்கு அல்லது வீணானது இருக்கேக்க நல்ல விஷயத்தை அதுக்குள்ளே போட்டோம்னா அதுவும் இதோட கலந்துடும். அப்போ எப்படி ஒரு அழுக்கான தண்ணி இருக்கிற வாளியிலிருந்து நாங்கள் அழுக்கு வெளியேற்றோம்னா தொடர்ந்து நல்ல தண்ணியை ஊற்றி கொண்டு வந்தோம்னா அழுக்கு வந்து வெளியில் போயிடும். அவை நாங்களும் தொடர்ந்து என்ன செய்யணும்னா நல்லுணங்களை கொண்டிருக்கணுமா இருந்தால் முதல் எண்ணில் இருக்கிற பலவீனங்கள் குறைபாடுகள் என்று சொல்லப்படுகின்ற தீய குணங்களாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன கணக்கு பெரிய விடயங்கள் இல்லாவிட்டாலும் பழவளர்க்கிறது, சுடுசுடுக்கிறது, எரிச்சல் அடைகிறது, காலத்தை தள்ளி போகிறது, புட்டு பார்க்குறது, போட்டி போகிறது, தாழ்வு மனப்பாங்கு, இப்படியான சிறிய விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும், எங்களை இந்த அகற்றத்துக்கு தான் நாங்கள் எங்களை நிறைச்சி கொள்ளணும்டா. தினசரி எங்களை நிறைச்சி கொள்றதுக்கான பிரதானமான வழிமுறை பாபாவோட எல்லா உறவு முறையும் நாங்கள் வச்சுக்கொள்வது. பாபாவோட எல்லா உறவு முறையை நாங்கள் நிறைக்கும் பொழுது எங்களுக்குள்ள அனைத்து வகையான குணங்களும் நிரம்புது. ஏனெண்டா பாபா ஒவ்வொரு உறவு முறையிலும் ஒவ்வொரு குணத்தை எங்களுக்கு கொடுக்குறேன். உதாரணமாக பாபாவை நான் தந்தையாக அனுபவம் செய்யும் பொழுது அவரிடமிருந்து எனக்கு நிறைய பலம் கிடைக்குது. நான் நிறைய பலத்தை பெற்றுக்கொள்கிறேன். பாபாவை நான் தாயாக அனுபவம் செய்யும் பொழுது இவரிடமிருந்து எனக்கு நிறைய அன்பு கிடைக்கின்றது. இந்த அன்பு, இந்த பலம், ஞானம், பேரானந்தம் இவையெல்லாம் படிப்படியாக என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே நிறைய எனக்குள்ளே இருக்கிற அழுக்கை நாங்கள் வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். அழுக்கு என்பது பயப்படுதல், அன்பு, சுயநலமற்ற அன்பை வைத்திருப்பதற்கு பதிலாக சரீரத்து சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் மற்றும் பற்றினை கொண்டிருத்தல் மற்றும் நிறைய அமைதி, சந்தோஷம், இவ்வாறான நற்பண்புகளுடன் கூடவே ஆன்மீக சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த சக்தி என்று சொல்லும் பொழுது 8 சக்திகள் இருக்கின்றன. அந்த 8 சக்திகளுடன் பாபா சர்வ சக்திமானாக இருப்பதனால் அவையும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. மற்றும் இந்த சங்கமயுகம் என்ற காலம் ஒரு மிகவும் பெருமதி வாய்ந்தது. நான் இந்த காலத்திலே அவரை நினைவு செய்யும் பொழுதும் அந்த சக்திகளுக்குள்ளே இந்த காலத்துக்கான பலத்தை நான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். மொத்தத்தில் உறவு முறை நான் நினைக்கும் பொழுதும் அவரை நினைவு செய்யும் பொழுதும்
இயல்பாகவே இந்த சகல பொக்கிஷங்களும் எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். இப்படி சகல பொக்கிஷமும் எனக்குள்ளே நிறைஞ்சிருந்தால் நான் நிறைஞ்சிருக்கிற அனுபவத்தை கொண்டிருப்பேன். ஏற்கனவே சொன்னது போல் நிறைஞ்சிருத்த அனுபவத்தை கொண்டிருக்கிறவர் சந்தோஷமாக திருப்தியாக முகமலர்ச்சியோடு இருப்பேன். அதை நான் என்னட்ட சோதித்து பார்க்க வேண்டிய சில விடயங்கள் என்னென்னா, இன்னமும் என்னக்குள்ளே என்ன பலவீனம் எஞ்சிருக்கு அல்லது என்ன குறைபாடு இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா என்னென்ன சந்தர்ப்பத்தில் நான் என்ன மாதிரி நடந்து கொள்கிறேன். அப்படி நடந்து கொள்கிறதுக்குரியாண்டா அதுக்குரிய காரணம் என்ன நடந்து முடிஞ்ச விடயங்களை இட்டு கொஞ்சம் நாங்கள் அமைதியாக ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து என்னோட நாங்கள் கதைக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கி பார்க்க வேணும், சோதித்து பார்க்க வேணும். கடந்து போன பல மணித்தியாலங்களில் இல்லை சில மணித்தியாலங்களில் நான் என்ன மாதிரி என்னுடைய பிஹேவியர், என்னுடைய நடத்தை எப்படி இருந்தது, நான் பதட்டப்பட்டனா, தவறான வார்த்தைகள் பயன்படுத்தினேனா, அல்லது மனசில் தான் ஒரு நிதானம் இல்லாத எண்ணங்கள் அல்லது குழப்பங்கள் வந்ததா. அப்படியா இருந்தால் அதனுடைய பின்னணி என்னென்னா அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கவனீனமாக இருந்துட்டேன் அப்படின்னு நான் உணர்ந்தேன்னு சொன்னால், கவனமாக இருப்பதற்கான சக்தியை நான் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சின்ன சின்ன சத்தியங்கள், சின்ன சின்ன உறுதிமொழிகள், வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இதிலிருந்து நான் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி கவனம் ஈனமாக இருந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அது மாதிரி ஏதாவது தவறான ஏண்டா பாபா சொன்னார், யாரையாவது நோகுற மாதிரி அல்லது கவலைப்படுத்துகிற மாதிரி அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளாத மாதிரி நான் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னா, அதுகளை நான் பயன்படுத்துகிறேன்னுண்டா அதால் அவைகளுடைய மனசு நோகடிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படியா இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு இந்த சம்ஸ்காரம் சொல்லப்படுகின்ற சில விடயங்கள் எங்களுக்கு மற்றவைக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். உங்களை அறியாமல் நாங்கள் சொல்லலாம். சிலர் அது இல்லாமல் மற்றவர்களால் தாங்க துன்பப்படுவாங்க. அண்டா அவங்கள்ட்ட சில பலவீனத்தை தாங்கள் அதுக்கு ஒத்து போகிறதன் மூலமோ அல்லது உதவி செய்ய போகிறதன் மூலமோ தாங்கள் துன்பத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதுவும் ஒரு தவறு தான். துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பம் எடுக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். அதையும் நான் சோதிக்கணும், என்ன காரணத்துக்காக நான் துன்பப்படுறேன். நம்ம துன்பப்படுறதும் என்னுடைய சுபாவம் அல்லது சம்ஸ்காரம் அல்லது பழக்கமாக இருந்தால் அதையும் நான் என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். அப்போ பொக்கிஷங்கள் எப்பயுமே பாதுகாப்பாக வைக்கப்படணுமெண்டா பூட்டி வைக்கிறது. நாங்கள் கபர்ட்டில் நாங்கள் பூட்டி வச்சாத்தான், நல்ல மேரியில் பூட்டி வச்சாத்தான் பொக்கிஷம் களவெடுக்கப்படாமல் இருக்கும். சாவியை பத்திரமாக நாங்கள் மெட்ராக்களுக்கு தெரியாமல் ஒழித்து வைக்கிறோம். ஆனால் தேடாத மாதிரி அது எங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்க வேணும். அது மாதிரி தான் இந்த எங்களுடைய பொக்கிஷங்கள்ன்ற நாணமோ அல்லது இந்த சக்திகளோ தெய்வீக குணங்களோ எங்கள்கிட்ட இருந்து போகாமல் இருக்கணுமெண்டா இரட்டை பூட்டு போடணும் என்று எப்பொழுதுமே எங்களுக்கு பாபா சொல்லியிருக்கிறார். நினைவு மற்றும் சேவை, நினைவிலையும் சேவையிலையும் மும்மரமாக இருக்கும் பொழுது வீணானதனுடைய அளவு குறையும், தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்கு இல்லாமல் போகும். அப்பொழுது நாங்கள் எங்களோட பொக்கிஷங்களை பாதுகாத்து கொள்ளலாம். மற்றது இந்த பொக்கிஷங்களை அதிகரிக்கிறதுக்கு இன்னும் வழிமுறை என்னன்னு சொன்னால் பகிர்ந்தளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இந்த பொக்கிஷங்களை பயன்படுத்துறதுக்கு என்னுடைய இந்த சங்கமயுக காலத்தில் எவ்வளவு நேரத்தை செலவழித்தேன் சோதித்து பார்க்கணும். எதற்கும் நல்ல உணர்வை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு உதவியை செய்கிறதுக்கு, அவர் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவையான சக்திகளை வழங்குறதுக்கு எவ்வளோ டைமை நான் ஒரு நாளும் ஒதுக்குறான்றதையும் பார்த்துக்கொள்ளணும். இதன் மூலம் என்னுடைய பொக்கிஷங்களை நாங்கள் அதிகரிக்கலாம். சோதித்து பார்ப்போம், நாங்கள் எவ்வளோ பொக்கிஷங்களை இன்னமும் சேர்க்க வேண்டியிருக்கு. அந்த சேர்க்கிறதுக்காக என்னென்ன விடயங்களை நான் விட வேண்டியிருக்கு. நீங்கள் எல்லாம் இதை பயன்படுத்துகிறதன் மூலம் நிறைந்தவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி.